எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. பக்கவாதத்துக்குண்டான முன் அறிகுறிகள். அதாவது சில அறிகுறிகள் மூலியமாக ஃபியூச்சரில் பக்கவாதம் பேராலிசிஸ் வந்து அட்டாக் ஆகும் அப்படிங்கிறதுக்குண்டான சில சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அதில் முதல் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரிக்க முடியாது. ஸோ சிரிக்க முயற்சி பண்ணும் பொழுது ஒரு சைடாக வந்து வாய் வந்து ஒரு மாதிரி ஒரு சைடு வாங்க ஒரு மாதிரி கோணச்சிட்டு போகும். ரெண்டாவது, கை காலில் பலகீனம் ஏற்படுது. இவ்வளோ நாளாக தூக்கிட்டு இருந்த ஒரு வெயிட்டு திடீர்னு எடுக்கும் பொழுது ஒரு வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகிறது. இல்லைன்னா சாதாரண சின்ன சின்ன வேலைகள் செய்யும் பொழுதே கை காலில் வந்து ஒரு பலகீனம் ஏற்படுறது. எஸ்பெஷலி ஒன் சைடு, லெஃப்ட் ஆர் ரைட், ஏதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கை கால் ரொம்ப பலகீனம் ஏற்படுது. அதே போல் அவங்களுடைய பேச்சுக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெளிவு இருக்காது. அவங்க என்ன பேசுகிறாங்க, அதாவது பேரலிசிஸ் அட்டாக் ஆன பிறகு அவங்களுடைய பேச்சு நமக்கு புரியாது இல்லைங்களா? அதனுடைய சிம்டமாக அவங்களுடைய வார்த்தைகள் வந்து புரியும், ஆனா அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. சரிங்களா? அதே போல பார்வையிலும் வந்து ஒரு குறைபாடு ஏற்படும். அதாவது மங்கலான பார்வையா இருக்கும், ஒரு மாதிரி ரெண்டு ரெண்டா தெரிகிறது. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள். அதே போல திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தலை சுற்றல், ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி, எங்க நம்ம விழுந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலு. ஸோ அந்த மயக்கம் வரும்போது நடக்கக்கூட முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸ். ஏன்னு சொன்னா இறைவனுடைய பெரிய கிருபை என்னன்னு சொன்னாக்கா, ஒரு பெரிய விஷயம் நம்மள அட்டாக் ஆகிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் மூலியமாக தயாராயிக்கோ, உஷாராயிக்கோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இறைவன் சொல்லுவோம். அதை நாம பயப்பட தேவையில்லை. ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா இன்ஷால்லா நல்லது. அப்படி இல்லை, அதை நம்ம அலட்சியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா அதன் பிறகு வரக்கூடிய பின்விளைவுகள் என்பது ரொம்ப கடினமானதாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சு, இப்போ இது வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னு சொன்னா, முதல்ல உணவின் மூலியமாக. இப்போ யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை அதிகமாகும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி முன்னாடி இருந்த வீடியோல பார்த்தோம். யாருக்கு அதிகமாக இருக்கும்னு சொன்னாக்கா டயபெட்டிக் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்ஸு, சரியான தூக்கமின்மை ஆல்சோ ஒரு பிரச்சனை. அதே போல நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியும் ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கும் பொழுது இந்த சிம்டம்ஸ் நமக்கு தென்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இந்த காரணங்கள்ல முதல்ல வந்து நம்ம சரி செய்யறது. அதிகமான சுகர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது. ஹை பிபி அதையும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது. நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அதை எந்த உணவின் மூலியமாக சரி செய்யலாம், எந்த எந்த உணவு சாப்பிட்டா மூளைக்கு ஆற்றல் அதிகமாக கிடைக்கும், எந்த உணவின் மூலியமாக நரம்புகள் பலப்படும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு பக்கவாதம் ஏற்படுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பண்ணோம்னு சொன்னாக்கா இன்ஷா அல்லா பக்கவாதத்தை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். பட் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது இஸ் பெட்டர் தன் கியூர். பட் அட் த சேம் டைம் விதின்னு ஒன்று இருக்கு, அதை நான் மாற்ற முடியாது. பட் அதுக்காக நான் முயற்சி எடுக்காம இருக்கலாமான்னா அது கூடாது, முயற்சி எடுக்கணும். அதன் மூலியமாக இறைவன் வந்து நமக்கு உதவி செய்வான். ஓகேங்களா? அதே போல சில அக்கு பிரஷர் புள்ளிகள் இருக்கு. ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது பிரெயின்ல ஏற்படக்கூடிய ஸ்ட்ரோக் தான் மெயினா. ஸோ மூளைக்கு ஆற்றல் அளிக்கக்கூடிய புள்ளிகள், நரம்புகளுக்கு பலப்படுத்தக்கூடிய புள்ளிகள், கை விரல்களுக்கு, கால்களுக்கு, முதுகுத்தண்டுக்கு, ஸோ இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய புள்ளிகள் அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்றும் இல்லை, எவ்ரிடே ஒரு 15 to 20 மினிட்ஸ் அதுக்காக ஒதுக்கி ஒரு பாயிண்ட்லையும் ஒரு 7லேருந்து ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். அந்த 10 பாயிண்ட்லையும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அந்த அக்கு ப்ரெஷர் மெத்தட் நம்ம பண்ணாலே இன்ஷால்லா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இன்ஷால்லா. ஸோ அதனால பக்கவாதம் வந்த பிறகு நாம கஷ்டப்படுறதை விட, ஏன்னா பக்கவாதம் அப்படிங்கிறது அந்த தனிப்பட்ட நபரோட முடிய போறது இல்லை, மாறாக அந்த ஹோல் ஃபேமிலிக்கே வந்து ஒரு கஷ்டமாயிடும். அது வருமானம் இருக்காது, ஆண்களாக இருந்தால் வருமானம் இருக்காது, அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும், ஸோ அவங்க அட்டெண்டர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால பக்கவாதத்துக்கு உண்டான அறிகுறிகள் சொல்லியாச்சு. அதுக்குண்டான என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அந்த அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக நல்ல மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே.